ஸோ மீனராசிக்காரங்களுக்கு அப்போ ஒயிட் மட்டும் தான் நெகட்டிவ் கலர்ஸாக இருக்குமா சார்? வேறு எதுவும் கலர்ஸ் இருக்கா? நிச்சயமா. அதாவதுங்க, மீனராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்து சுகாதிபதி அப்படின்னு சொல்கிறோம். அவர் வந்து புதன் பகவானாக வருவார். அதே மீதனத்திற்குரிய கிரகமாக வர்றார். மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பார்ட்னர், ஒரு நட்பு வட்டம், ஒரு திருமணம் சார்ந்த சுப விஷயங்கள், திருமண முகூர்த்த பட்டுக்கள் எடுப்பது, பார்ட்னர்ஷிப்பில் ஒரு டீல் பேசுகிறது, ஒரு பார்ட்னர்கிட்ட ஏற்படக்கூடிய பஞ்சாயத்தை நிவர்த்தி பண்ணுறது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தை எடுக்கும்போது கூட டார்க் க்ரீன் இதை பயன்படுத்தும் போது ஒரு சுமூகமாக முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசிக்கு கண்ணீர் தான் மிச்சங்கிற மாதிரி பிரச்சனைகள் வந்து நிற்கும். ஒரு சுகஸ்தானத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடிய மீனராசிக்கு ஒரு வீடு கட்டிடுவோம், ஒரு முயற்சி எடுப்போம்னு நினச்சிட்டு அது சார்ந்த முயற்சிகளை அன்றைய நாளில் எடுக்கும் பொழுது அது பாதி காரியம் நடந்தும் பாதி காரியம் நடக்காமையும் ஏமாற்றத்தோடு திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். தாயாருக்கு உடல் பீட, வாகன ரீதியான விபத்துகள் கண்டங்கள், அன்னைக்கு முழுசுமே மனச்சோர்வு, பதட்டம், அந்த பயணங்களே முட்டுக்கட்டை ஆகிறது, தடையாகிறது போன்ற அசுப நிகழ்வுகள் எல்லாம் அந்த காலகட்டங்களில் நடக்கும். அதுலேயும் குறிப்பாக மீனத்திற்கு சந்திராஷ்டிரமம், மன அமைதி இல்லாத அந்த நாளில் பச்சை நிறத்தை பயன்படுத்திக்கிட்டு இன்றைக்கி பிரச்சனையை தீர்த்துருவோம், நம்ம வாழ்க்கையில் பச்சை கொடி காட்ட போது நினச்சி மீனராசிக்காரர்கள் போனால் அவங்க வாழ்க்கையில் ரெட் சிக்னல் வந்து நிற்கும். ஆக மீனத்தை பொறுத்தவரை பச்சை நிறம் என்பது பாதுகாப்புன்னு நினைப்பீங்க, பச்சை நிறம் என்பது வழிகாட்டின்னு நினைப்பீங்க, பச்சை நிறம் என்பது நீங்கள் போகலான்னு சொல்லக்கூடிய ஒரு சிம்பிள்னு நினைப்பீங்க. ஆனால் மீனராசிக்கு பச்சை என்பது உங்கள் வாழ்க்கையில் தடையை கொடுக்கும், வழியை தடுக்கும், மனசை கெடுக்கும், புத்தியை தடுக்கும், மறதியை கொடுக்கும். எல்லா சக்தியையும் பச்சை நிறம் என்பது மீனராசிக்கு நேரடியாக பயன்படுத்தும் போது அவங்களுடைய எனர்ஜி லெவலையே குறைக்கும்.